2026 சட்டமன்ற தேர்தலொட்டி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் பரப்புரைய ரொம்ப தீவிரமா தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில தாவேக தலைவர் விஜய் நாளைக்கு வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அண்ணா நகர், தியாகராய நகர் தொகுதிகள்ல பரப்புரைய மேற்கொள்றதுக்காக அனுமதி கேட்டிருந்த நிலையில இதுவரைக்குமே காவல்துறை அவங்களுக்கு அனுமதிய வழங்கல. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, வில்லிவாக்கம், அண்ணா நகர்ல ஏற்கனவே ஒரு நாள் வந்து கொளத்தூர், பெரம்பூர் தொடர்ந்து அங்க பரப்புரை மேற்கொள்றதா இருந்தது. ஆனா வந்து காலதாமதம் காரணமா அது வந்து ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில நாளைக்கு இந்த 4 தொகுதிகள்ல வந்து அனுமதி கேட்டிருந்த நிலைய காவல்துறை மறுத்திருக்காங்க. அதுக்கு காரணமா பார்த்தோம்னா, தியாகராய நகர்ல ஏற்கனவே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்க வந்து விஜய் பரப்புரை மேற்கொண்டா, இன்னும் நெரிசல் அதிகமாயிடும், கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம வில்லிவாக்கத்துல பார்த்தோம்னா, சிக்கோ நகர் பகுதியில மட்டும் தான் வந்து பரப்புரைய மேற்கொள்ளணும். அதை தவிர்த்து மற்ற பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டதுக்கும் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு கொளத்தூர்லயும், பெரம்பலூர்லயும் வந்து பரப்புரை மேற்கொண்ட போது காவல்துறை வந்து முறையான பாதுகாப்பு வழங்கப்படல அப்படின்னு தாவேக சார்புல வந்து புகாரும் அளித்திருக்கிறாங்க. இந்த நிலையில அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள், அதாவது தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் எங்க தேர்தல் பரப்புரை மேற்கொண்டாலும் அவருக்கு வந்து அனுமதி கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் வந்து வந்துட்டே இருக்கு. இது திட்டமிட்டு பண்றாங்களா? இல்ல வந்து உண்மையாவே கூட்ட நெரிசல தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா? அப்படின்னு வந்து மக்கள் கிட்ட வந்து சந்தேகம் எழுந்திருக்கு. அவங்களுக்கு நாளைக்கு அனுமதி வழங்கப்படுமா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாரி ஜெம் எலக்ஷன் அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ஜெம் டிவியோட தொடர்புல இருங்க. ஜெம் எலக்ஷன் அப்டேட்ஸ்க்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரியுடன் தமிழ்மொழி.